இன்னும் ஒரு நாள். நேற்று பொழுது நன்றாக முடிந்தது. இன்றைய பொழுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா காலையில் ஏஞ்சதுலேருந்து கரண்ட் இல்லை. நேற்று வீடியோவை அப்லோட் பண்ண போகிறனால அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கரண்ட் இல்லை, ஒய்ஃபை இல்லை, கார்டு. அவர் கணக்கில் எங்கேயோ ட்ரை பண்ணேன், மரத்து மேலாம் நின்று அப்லோட் பண்ணணுன்னு. வீடியோ எங்கே ஒய்ஃபை கிடைக்கும்னு எங்கேயுமே கிடைக்கல, ஏறவே மாட்டேன்னு இருந்துச்சு. ஸோ காலையிலேயே இப்போ ஹோம் ஸ்டேயில் ரூம்லேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லா கைங்களும் பசியாறிக்கிட்டு இருக்குங்க. அதான் ஸோ இப்போ என்ன கதைன்னா, ஒரு சீனிக் டிரைவ்னு ஒரு இடம் இருக்குது, அழகான வியூங்களை பார்க்குற இடம். அங்கே போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது கணேசன்? ஓகே. காட்டில் அது ஓகே தான். காட்டில் ஓகே தான், வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இவர் தான் நம்ம இங்கே இருக்கிற நம்ம நெய்பர். ஹவுஸ் த பிரேக்ஃபாஸ்ட்? Good. Okay. Sleep was good. It was awesome, yeah. Sleep was awesome. How was you? Knocked out. Knocked out? No. Yeah, sleep was good. Thanks to doctor. டாக்டர் ஒரு தூக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாரு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணினோட ராத்திரி படுத்தது காலையில் தான் எழுந்திரிச்சேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த ட்ரைவ்க்கு ரெடியாக போகிறோம். அங்கே ஒரு மிருகம் வருது. அங்கே பாருங்கள். ஐயோ, இதெல்லாம் அங்கே நார்மலாக பார்க்க கிடைக்காது. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் போன நல்லா தமிழ் பேசுது. நல்லா ஆப்பிரிக்காவில் இதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான், நீங்கள் கணேசனை அரேஞ்ச் பண்ண சொன்னால் தான் இதெல்லாம் பார்க்க கிடைக்கும். பண்ணிடுவோம். ஓகே, சாப்பிட போகிறோம். I see you after this. சாப்பிட்றது எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க. நீங்கள் ரொம்ப என்ன சொல்லுவாங்க? கம்முவா இல்லை, ரொம்ப கூச்சப்படுற ஆளாக இருக்கீங்க நிறைய விஷயத்தில். நான் பார்த்து இந்த 2-3 நாள் நீங்கள் என்கிட்ட கொஞ்சோண்டு சொன்னீங்க உங்கள் கல்யாண கதையை பற்றி. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன், அந்த பொண்ணு அவங்கள தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. இவ்வளோ கூச்சமாக இருந்து எப்படி அந்த பொண்ணு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க காதல் பண்ணோன்னு? எப்படி அந்த கதை கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில நீங்கள் வாக்கிங் போட முடியாதுப்பா, ஏன் கதையெல்லாம் போடுங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. சொல்லுங்கள், எப்படி பார்த்தீங்க? இல்லை, ஸ்கூல் டைம் போது ஒரு சின்ன இன்ஃபெக்சுவேஷன், அவ்வளோதான். அப்புறம் பெருசாகிட்டோன்னே யார் போய் சொன்னா? நீங்கள் முதல்ல சொன்னீங்களா? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காதல் இல்லைல்ல? பெருசாக ஒன்றும் இல்லை, பார்த்து தெரியும். காதல் இருந்துச்சா? பெருசா இல்லையா காதல் இருந்துச்சா? இல்லை, பிடிக்கும்ல உங்களுக்கு? பிடிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பெருசாக ஒன்றும் இது இப்போ நம்ம படிக்கிறதாலும் பார்க்க முடியும். அதை முடிச்சுட்டு படிப்பெல்லாம் முடித்தோன்னே சரி, நான் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகேலாம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் டிகிரிலாம் முடித்தோன்னே we decided to get marriedலாம். ஓ, அவ்வளோதான். எப்படி அந்த தகுதி வந்துச்சு? நீங்கள் பொம்பளை பிள்ளைங்கிட்டே பேச மாட்டேறீங்க வேறு? அதான் நான் கொஞ்சம் புகழ், நான் லேடிஸ்க்கு பேசுகிறது ரொம்ப அனாவசியமான பேச்சு இருக்காது. தேவை ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா தான் பேசுவேன். பெரும்பாலும் அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்க்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் நல்லவன், நான் நல்லவன், சர்டிஃபிகேட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2010 கல்யாணம் பண்ணது. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கும். வெரி குட், ஹாப்பியாக இருக்கும். ஏன் அவர் கதையை கேட்கும்போது உங்கள் கதை மாதிரியே இல்லை? என் கதை மாதிரி இல்லை, அவரு சொல்ற இல்லை. ஒன்றுக்கு ஒன்றுன்னு அப்படியே சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சின்ன சிமிலாரிட்டி. சிவா ரொம்ப பேச மாட்டாங்க, சரா தெரியாம இருக்கு. நோண்ட கேட்பா ஆனா ஆரம்பிச்சானா ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துங்க. குருஜி இப்போ தான் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சமைச்சு எடுத்துகிட்டு வருவார். அங்கே இருந்து வந்து பாத்தியா
நீங்கள் வரும்போது நீங்கள் குளிச்சுட்டு அதை நடந்து வரும்போது உங்களோட எனர்ஜி வந்து வேற மாதிரி இருக்குது. ஆமாவா? உங்களோட மட்டும் இல்லை, நீங்கள் வர்றதை பார்த்தோன்னா டேபிளோட எனர்ஜியும் அதுக்கு முந்தி நம்ம எல்லாம் பேசாமல் இருந்து. ஆனா ஒரு காத்தெல்லாம் அடிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு காலையில வந்து மார்னிங் எனர்ஜி. ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் பார்க்குற ஆர்வத்தில் வந்து எனர்ஜி கூட இருக்கு. பாப்பா அடுத்தது என்ன அப்படி பார்க்க போறோம்னு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்க ரத்தோ. எப்பவுமே சொல்லுங்களா ஒரு மோட்டிவேஷன். மோட்டிவேஷனா? லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், என்ஜாய். ஆமாம். இப்போ கல்யாணம் பண்ணி புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கா? சவுத் ஆப்பிரிக்கா வந்து புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து மிருகங்களை பார்க்குற இடம் வந்து சரியாக வராது. வேற இடம் போங்க. இல்ல 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 அப்படி சொல்ல கூடாது. இப்ப நீங்க வந்து இப்ப ஹாலிடேக்கு வந்து இப்பதான் நம்ம 4 நாள் ஆகுது. 4 நாள் மிருகத்தை பார்க்க வந்திருக்கீங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்து நிறைய இடம் இருக்குது. ஜோனஸ்பர்க்ல நத்திங்களா, அங்க செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. கேப் டவுன் ஃபேண்டாஸ்டிக். கேப் டவுன் போகணும். கேப் டவுன் போன பிறகு தான் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. சவுத் ஆப்பிரிக்கால நீங்க எவ்வளவு பெரிய இடம் 4 நாள்ல கவர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி நீங்க மக்களுக்கு சொல்லும் போது சரி, இப்போ வந்து என்னன்னா தற்போது வந்து 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாள்ல என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இதுக்கு மேல வரக்கூடிய அங்க உள்ள சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புது தம்பதிகளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இவர் கேட்டது வந்து புது தம்பதிகளுக்கு இது சரியா இருக்குமான்னு. அப்ப பழைய தம்பதிகளுக்கு வந்து இது சூப்பரான இடம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா நம்ம தங்கி இருந்த செயலியை பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில வந்து தற்போது வந்து இதெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது ஒரு கேமா. இவன் கேமவா இருந்தாலும் உள்ளுக்கு வந்து அந்த படுக்கை எல்லாமே ரொம்ப சுத்தமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன வந்து காத்தடிச்சா ஆடுது. ஆமா, காத்து ராத்திரிலாம் வந்து காத்து அடிக்குது. ஸோ அந்த கேமாவே வந்து ஆடுது. பழைய தம்பதிகளா வந்தாக்கா கேமா உடஞ்சி உழுவ சான்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, காத்துனால பார்க்க கூட்டி போகும்போது பிடிக்கலக்கா சிங்கத்துக்கு தள்ளி விட்டுறலாம். ஐயோ, பழைய தம்பதிகள் வந்தாக்கா ஹஸ்பண்ட் சரியில்லைனாக்கா சிங்கத்துக்கு தள்ளி விட்டுறலாம். பொண்டாட்டி மாத்தணும். என்னோட கருத்து இல்ல, டாக்டரோட கருத்து. நீங்க தான் சொன்னீங்க பழைய தம்பதிகள் வரலாம். நீங்க தான் சொன்னீங்க பழைய தம்பதிகள் வரலாம் சொன்னா இந்த யானையில தள்ளி விடுறது அவர் சொன்னது. இப்பதான் கொஞ்சம் பிறகு டாக்டர் வந்து அவரோட காதல் கல்யாண கதை இப்ப குடிச்சு பொண்டாட்டி புருஷன் தள்ளி விட கதை ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது? இந்த ஐடியா யாரும் யோசிக்கல, நீங்க தான் யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப நாளா ஆச்சு. இங்க அங்கெல்லாம் முடியாது. இது வந்துட்டு வேற கேஸ் ஆயிரும். நான் அப்பயே சொன்னேன், எப்பவுமே டாக்டர் வந்து அவர் பாக்கெட்ல ஊசி வச்சு சுத்துவாரு. ஆமா, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆமா ஆமா, எனி டைம் விஷம் ஊசி குத்திடுவாரு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இப்போ வந்து அந்த சீனிக் வியூவுக்கு போகிறோம். அது வந்து வெயில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மலை பிரதேசங்களை போய் பார்க்க போகிறோம். மலை ஆஸ் யூஜுவல். நான் நேற்று வெதர் ஃபோக்கஸ் செக் பண்ணேன். திங்கக்கிழமை வரைக்கும், அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் மழையாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் எனிவே நாளைக்கு நம்ம இங்கேருந்து வெளியாகிறோம். இங்கிருந்து ஜிம்பாப்வே போறோமா நாளைக்கு? நாளைக்கு ஜிம்பாப்வே. ஓ, நாளைக்கு வந்து நம்ம திருப்பி வந்து ஜோனஸ்பர்க் போறோம். ஜோனஸ்பர்க் போயிட்டு அங்க இருந்து ஜிம்பாப்வே, அங்க இருந்து ஸ்டே பண்ணிட்டு ஒரு நாள் மறுநாள் காலைல ஃளைட் டு ஜிம்பாப்வே. ஓகே, விக்டோரியா ஃபால். ஸோ இன்னைக்கு இங்கே முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு சின்ன சஃபாரி இருக்கு. அதை முடிச்சுட்டு நேராக ஜோனஸ்பர்க் அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ராத்திரி தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஜிம்பாப்வே போயிடும். ஸோ ஜிம்பாப்வேவில் வந்து இடம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விக்டோரியா ஃபால்ஸ். ஓகேவா? விக்டோரியா ஃபால்ஸ் அதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். அதை போய் பார்க்குறதுக்கு. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஸோ போய் பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது ராஜு. நன்றி, வணக்கம். டத்தோ வந்து அவர் ஆக்டிங்கில் வந்துட்டு மலேசியாவில் வந்து அவர் படம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேமஸான ஆள். ஷூட் பண்ணுறாரு போல ஊரில் யாருடா. ஆமாம், அவர் தொப்பை போல இருக்கும் பாருடா. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். சரி, இன்றைக்கு வந்து நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே ஒரு ஹைலைட்டான ஒரு இடம், அதாவது நேஷனல் க்ரூக்கர் பார்க் போகிறோம். ஸோ மழையாக இருக்குது, இருந்த போதிலும் என்னென்ன மிருகங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்குது பார்க்கறதுக்கு. அதே வேளையில நல்லா செய்யுது. ஓகே தான். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வேன் வந்துருச்சு பாருங்க. வேன் வந்துருச்சு. இந்த மலையிலேயே போயிட்டு அவனுங்க என்ன காமிக்கிறானுங்களோ அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். கைங்க பாருங்க, மலையிலேயே போகுதுங்க எல்லாம், பாவம்லாம் குளிச்சுட்டு ஐஸ் தண்ணி வேறு, ஐஸ் தண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புதுங்க. லத்தோ செம. சரி, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்ல வரணுமா? எங்கே போகிறோம் இப்போ? அது நேத்துள்ளது, நான் அடுத்த நேத்துள்ள வீடியோ இன்னைக்கு தான் edit பண்ணேன். இன்னைக்கு வந்து பரோனமிக் வியூனா நல்லா. சரி, இன்றைக்கு வந்து நம்ம பேரானாமிக் வியூ பார்க்க போறோம், மலை பிரதேசங்கள. இந்த அனுபவம் வந்து எனக்கு புதுமையான ஒரு அனுபவம். எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியும். என்ன தத்தோ பேசும்போது தண்ணி ஊற்றுது, நீங்க பேசினாலே பாருங்க. காமிச்சிட்டேன் தத்தோ. சூப்பரான செய்தி, நல்ல ஒரு அனுபவம். நைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு காத்து, ஜன்னலை சாத்து, சில்லுன்னு ஒரு காத்து அப்படியே அடிக்குது காத்து. உள்ளுக்கு வந்து ஃபேன்லாம் தேவையில்லை இந்த இடத்துல. ஆமா, தேவையில்லை. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா இப்ப குளிர் சீசன்னால, வெயில் சீசன்னால தான் அந்த ஃபேன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சூடா இருக்கும். ஆனா இன்றைக்கு வந்து மழையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபேனு எல்லாம் தேவைப்படாது. நேச்சுரலாவே கிளுகிழ்ப்பா இருக்கு. ஆமா, ஓகே, சூப்பர், நல்லா இருக்கலாம் இந்த இடம். வெரி நைஸ். தத்தோ வந்து இயற்கையை ரசிக்கிறவர். அவர் உள்ள பூந்துடுறாரு, இயற்கைக்குள்ள பூந்துடுறாரு. இல்லை பேக்கலாம் இல்லை, நம்ம அப்படியே தான். ஓகே, காடியில் ஏறுவோம். எல்லாம் வருதுங்க. ஸோ இன்னைக்கு நேற்றுள்ள ஃப்ரெண்டு ஃப்ரம் கேரபியன் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. யூ ஃப்ரம் ஜெர்மனி ரைட்? ஜெர்மனி, எஸ். ஸோ இந்த காடியில் தான் போவோமா இல்லை வேறு காடி மாற்றுமான்னு தெரியல. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்காங்க. All right, my name is Evans. What is my name? Evans will be your guide today for Panorama Road. And due to rain, from here to the first stop, it might take us about 200 minutes. 200 minutes. Yes, which is 3 hours. 2-3 hours. Because Intros? yes, your life is on my shoulder. It's very much raining, and then I must make sure that I drive with caution. And then we are going to do 5 views. The first one, it will be 3 roundabouts. Second one, potholes. For third one, will be God's window. The fourth one will be Rock Pinnacle, and the last one, it will be Lisbon waterfalls. But due to rain, it might happen we won't see nothing. Some of the views. Yes. Okay. So, but I wanna try to recheck. We go first, and then if not, we go to. Oh, it's one of our. ரத்தம் இப்போ தான் வராது. இல்ல நீங்க அது நாளைக்கு உள்ளதுக்கு கேட்டா. நாளைக்கா? ஓகே ஓகே. அவங்க எல்லாத்தையும் சுருக்கி காசு பார்க்க ஆரம்பிச்சு. It is my place lah. You Rudy. Sometimes I understand why it happens. லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து 2 ஹவர் ஆகுமா, 2 ஹவர் கூட. ஸோ எல்லா இடமும் பார்த்துட்டு வர்றதுக்கு மத்தியானம் 4, 5, 6 கூட ஆகுமா. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே இந்த ட்ரிப்பில் போவோம். ஹோப்ஃபுல்லி மழை நம்மளை கச்சூர் பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு போகும்போது மழை இல்லைன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துட்டு வரலாம். பட் இதுக்கு மேலே வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. என்ன கிடைக்குதோ அதை பார்ப்போம். ஓகேவா? Sometimes they would even like push the babies away so the mom stops feeding so they kind of just wait. Oh, see the view, very beautiful. இது பீனோ அழகான வியூ வருது. சாக்சன் வீடியோ எடுங்க, அப்பதான் அனுப்ப ஈஸியாக.
காட்சிகள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கும். அழகான காட்சிகள். 2 மலைக்கு நடுவில் சென்று கொண்டிருக்கும் நம்மளுடைய கார் அழகான காட்சிகளை படம் எடுத்து நம்ம ஸ்ரீ அவர்கள் முன்குழாயில் இயக்கவிருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு அழகான காட்சிகளும் கண்டுகளிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை ஒரே சில மணி நேரங்களில் அதை வந்து ஒருங்கிணைத்து படமாக திரையில வெளியிடப்பட போகிறார். இந்த படம் 300 நாளை விடும் என்று நாங்கள் கணித்துக் கொண்டிருக்கிறோம். 300 நாள் 300 நாள் தொடரும்னா அது ஒரே ஒரு படம் தான். இதை போட்டுறதுக்கு ப்ளூ ஃபிலிம் மட்டும் தான் ஓடும். சரி எல்லாம் ஆரஞ்சு பழம் தோட்டம். கண்ணு கட்டுற தூரம் வரையில் இருக்குது. ஆமாம், போகிற பாதை வந்துட்டு ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் தோட்டம், சோளம் தோட்டம். இந்த சைடு ஃபுல்லாக சோளம் தோட்டம் பாருங்க, ஃபுல்லாக சோளம். இது வந்து கச்சா மலை பிரதேசம். ஃபுல்லாக பனியாக அப்படியே தான் போகுது. இதில் தான் நம்ம இறங்கி பார்க்கணும். ஸோ நத்தோ ரேடியோ தட்டி விட்டாங்க. ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ரைடு இன்னும் போய்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து சேரல. ஒரு சீக்கிரத்தில் போயிட்டு நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் ஆயிரும். On the road, unfortunately, because of the radio, they did, but I, as a driver, I know that there's a pothole there. I have to drive this way. So that one happened on the road, but this one, it's happened on the நேச்சர். That's a nature. No one made it. But it has been caused by the water during the heavy rain like this. So the water washed the weaker parts of the rock. This rock, we call it an igneous rock. But the rock that this photos happen, we call it a quartzite. Quartzite is an example of igneous rock. And these potholes happen in between the 2 rivers. The first one here is a Blade River where we skipped. And the other one from that side, we call it a True River. And where they meet each other is where these potholes happen. Then you are more than welcome, but I don't think if you can able to go because of the rain. And then I will little bit go with you to check if you are safe or not. But there are the police here, and I will tell you the reason why. Can you see there by the strong waterfalls there? ஓகே காய்ஸ், இந்த இடம் பேர் வந்து போர்ட் ஹோல் சொல்கிறாங்க. கடல் ஆறோட தண்ணி வேகமாக போய் ஓட்ட மாதிரி உளுந்த இடமா. ஸோ நடக்கிற இடமே ஒரே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, மலை. பட் இருந்தாலும் போகிறோம், ஏன்னா வந்தாச்சு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. குள்ள லேண்ட்ஸ்கேப்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரியா கல் மலைங்க அது மாதிரி பாருங்க. நம்ம வீட்டில் லேண்ட்ஸ்கேப்பிங் செய்வாங்களே கல்லுலாம் வச்சு, அந்த கான்செப்டில் இருக்குது. நம்ம கைங்கெல்லாம் அங்கே தான் இருக்குங்க. பாருங்க போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால் பாருங்க, தண்ணி எப்படி ஓடுது, பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. You can walk until the bridge. Yes, but not there by the strong. இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குது, உள்ளுக்கு கீழே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. தண்ணி ஓடி இந்த மாதிரி பெரிய குழிங்க வந்துருச்சு. தண்ணி எப்படி ஓடுது பாருங்க. செம்ம தண்ணி வச்சு அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க, எப்படி தெரிக்குது.
சரியான தண்ணி பயங்கரமாக அடிக்குது தண்ணி. என்ன ஒன்று மழையாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணி ப்ராப்பராக காமிக்கிறதுக்கு. நாளை 2 நாளோட காமிக்கணும். யாரு? ரெண்டு நதிகளும் இணைகிற இடம். பாலத்துக்கு வந்துட்டேன். வியூ பயங்கரமாக இருக்கலாம் அங்கே பாருங்க. இதுவே ஒரு 10 மாடி பில்டிங் ஆழம் இருக்கும். தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்க. சூப்பராக இருக்குது. வைக்கிறீங்களா? அதான் போய் வாங்கணும். கூட்டாளி வந்துட்டு கேமரா கொடை கொடுத்துட்டாங்க. சரியான அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து ஃபுல்லாக கல் வந்து நம்ம சில இடத்துல நம்ம வந்து வீட்டுக்கு ஆளுங்க ஷாப்பிங் மால்லலாம் டெக்கோ செய்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியான கல் செய்வாங்க. கல் செஞ்சு அதில் செடிலாம் வைப்பாங்க. அந்த இங்கே உள்ள கல்லுலாம் அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. நேச்சர்லேயே லேண்ட்ஸ்கேப் செஞ்ச மாதிரி. அதுங்க நம்ம குருஜி ஏறுறாங்க யோபோ. ஸோ இதை பார்த்துட்டோம். அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். இப்போ sorry passing by. இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. போகலாம். எப்போதும் இந்த தண்ணி இவ்வளோ இருக்காது. மழை பெய்யறதுனால தான் வந்து கோட்டை லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் தண்ணி மழை இல்லைன்னா தண்ணியும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா வந்து நல்லா தடிச்சிட்டு வருது தண்ணி. அதான் எவ்வளோ தண்ணி வருது. ஒரு நாளாக மழை பெய்யுது, 3 நாளாக மழை பெஞ்சா என்ன வருது? அதான் நினைக்கிறேன். மழை பெய்யுது, தண்ணியில் இறங்கணும்ல. நம்ம 3 பேர், நீங்கள் இறங்குனீங்களே 4 பேர். அதுலையா இறங்கிட்டு போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு. ஓ கீழே இல்லை இப்படி வருது. அங்கே அந்த வாட்டர் ஃபாலில் தண்ணி ஊற்றுதாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கராட்டான ஆள். இதெல்லாம் பயப்பட மாட்டார். டார்சன் மாதிரி. இல்லை அதான் அந்த சைட்டு இறங்குனீங்களா? ரைட் வேணாம், அந்த ரிஸ்க் நான் எடுக்கலை. எனக்கு 4 பிள்ளைங்க, 3 பொண்டாட்டி, 2 நாய்க்குட்டி எல்லாம் பார்த்துக்கணும். 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி தான். 4 பிள்ளைங்க 3 பொண்டாட்டி. சரி, இங்க உள்ளதை வந்து விலைக்கு சொல்லிட்டாங்களா? விளக்கிட்டாங்க. அந்த விளக்கு சாரி, இந்த ரிவர் பேர் வந்து பிளேட் ரிவர். ஆமா. ஓகே, ஸோ இந்த பிளேட் வந்து கேன்யான் ரிவர் வந்து 2 நதி வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணுது. அங்கேருந்து வர ஒரு தண்ணியும் இங்கேருந்து வர தண்ணியும் ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பேர் வந்து கிளேட் ரிவர். லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். மீட் பண்ற இடத்துல தான் போத் போல்னு சொல்லுவாங்க. ஆமா, இது ரெண்டும் மீட் பண்ற இடம் தான் இந்த மாதிரி ஓட்டி ஆயிருது. அப்ப பாருங்க எவ்வளவு பவர். ஓகே, முதல்ல வாட்டர் ஃபால் பார்த்துட்டோம். அது வந்து ஆக்சுவலி வாட்டர் ஃபாலுக்கோட அழகு இல்லை, அந்த கல் வெட்டுங்க. அந்த கல் பாட் ஹோல்னு சொல்லி தண்ணி ஓடி அந்த இடம் வந்து ஓட்டி ஆகுதுல்ல, அதை தான் வந்து அங்கே காமிச்சாங்க. அதனால் ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. ரொம்ப மழையாக இருந்ததுனால கொஞ்சம் இதாகிருச்சு. இப்போ வந்து ஆக்சுவல் வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு போகிறோம். நான் வந்து குடை வாங்கிட்டேன். ஒரு குடை இருக்குது இப்போ. ஸோ முடிஞ்சால் நான் கொஞ்சம் அழகாக ஷூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாதை மலை மேட்டில் ஏறுது பாருங்கள். மேடு தான். ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, குடை வாங்கிட்டேன். வந்துட்டோம். எல்லாம் கிராம ஏரியாவாக இருக்குது.
வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. அல்லாமா அப்பயும் மழை காற்று. ஐயோ சரியான காற்று, சரியான காற்று அடிக்குது. கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். கீழே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. வாட்டர் ஃபாலை போய் பார்ப்போம். ஓகேவா? அது அப்படியே போகுது. இங்கே வந்து ஆக்சுவலி வரும் அந்த வாட்டர் ஃபால் ஒண்டி பார்த்துட்டு ஒரே இடத்துல நின்று வாட்டர் ஃபால் ஒண்டி பார்த்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் வளர்த்தியாக ஊற்றுது. நடந்து போய் பார்ப்போம். பாருங்க பயங்கரமாக ஊற்றுது வாட்டர் ஃபால். எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி கண்ணக்கரேன்னு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சரியான தண்ணி ஊற்றுது நினைக்கிறேன். மழை வந்து ஆறு இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஊற்றுது பாருங்க. பக்கத்துலேயே இன்னொரு வாட்டர் ஃபாலுக்கு நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் தானா. ஸோ இது பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குது. பயங்கரமாக இருக்குது. வெரி நைஸ். மலையில் சுற்றி வந்துட்டோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஆக்ஸ்ட்ரேல் சொல்லுமா? Do you want it with chips or pop and shiba? ஓகே. Do you want the ribs with chips or do you want it with pop and shiba? Which is pop and tomato gravy. Any vegetable? Is it? Right? Did you get a vegetable? Do you want it with vegetable? Green spinach? Okay, tell us. Right? Spinach, right? I've got green spinach, yeah? Okay. Okay, so with green சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது ஒரு ஆர்ட் அப்படின்னாக்கா வந்து அது கணேசன் கிட்ட தான் கற்றுக்கணும். அவங்க ஒரு மாதிரியா ஆர்டர் பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்ட். சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது தானே. அதை வந்து கணேசன் கிட்ட தான் கற்றுக்கணும். வித்தையெல்லாம் அது நம்ம வந்து சாதாரணமாக அவங்க ஆர்டர் பண்ணிடுவோம். அவர் வந்து அது ஒரு கலையாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சின்ன டவுனு. இங்கே வெளியே வந்து நின்றுனோட கைங்க வந்து ஜாமான் விற்கிறதுக்கு வருதுங்க. கண்டதெல்லாம். நோ பிரதர், தேங்க்யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி திஸ். எனக்கு மேபி நெக்ஸ்ட் டைம். எஸ் எஸ் எஸ். It's easy to carry. Yeah, but I need just to take money for food. I can't charge you so much. yeah, but I don't want. It's okay, brother. Thank you so much. Next time. ஜாமா விற்கிறாங்க. If you want to buy. எங்கே நடந்தாலும் வந்து கேட்குறாங்க. அவங்ககிட்ட தான் தப்பிச்சு வரணும். கடை வந்து அழகாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு ரோட்டில் போகிற பாதையில் ஒரு இடத்துல உள்ள கடைங்க. Showing them academy. Maybe they can ask me to buy. பாய். யா கேன். யா கமிங். நோ நோ இட்ஸ் ஓகே. சாரி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வக்காண்டா ஃபாரெவர் இங்கே இருக்காங்க. சாப்பாடுலாம் மேமாங்க சூப்பராக இருக்குது. நம்மகிட்ட சாப்பாடு வெரி நைஸ். ரீப் அடித்தாங்க இப்போ தான். நம்ம நத்தோ வந்து டயட்டில் போயிட்டாங்க. இன்னிலேருந்து அஃபிஷியலி டயட். நோ ரைஸ், நோ பிரெட், நோ காபோ. ஸோ உடம்பை வந்து ஆமாம்.
ஸோ உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்ற காரணத்தினால ஆள் வந்து சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கணேசன் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க. சாய் டீ வந்துருச்சு. சரியான குளிர், மழை நிற்காமல் பெய்யுதுல குளிர், அதனால தான் சூடாக ஒன்று குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பணும். ஓகே, யா, ஐ திங்க் திஸ் வே கோயிங் இன், தட் வே கம்மிங் அவுட். ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், பனியாக இருக்குது. இந்த இடம் பேர் வந்து காட்ஸ் விண்டோ, கடவுளோட ஜன்னல். ஸோ அவே ஆன் த ரைட் ட்ராக் திங்க் ஸோ. நானும் அவங்களும் வந்திருக்கோம், ஜெர்மன் கூட்டாளி. ஸோ இங்கே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய வியூ தெரியும்னு நினைக்கிறேன், கேனியன் மாதிரி. பட் இன்றைக்கி சரியான பனினால் மேபி தெரியாமல் இருக்கலாம். நான் இப்போ உங்களை பயங்கரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வெள்ளை கலரில் பனியை மட்டும் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். அப்படி அந்த பனி நவுந்துச்சுன்னா வியூ தெரியும். பனி நவரலன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு வெள்ளை துணியை காமிச்ச மாதிரி காமிச்சிட்டு இதுதான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கதை சொல்லணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா அப்புறம் கேட்பீங்க எங்கே சொன்ன காமிக்கலன்னு. பார்ப்போம். பாதை பயங்கரமாக இருக்குது. கேணி இருக்கா? சி, ஐ தாட் இட்ஸ் அ வெல். கேணின்னு நினச்சி போனால் குப்பை தட்டியாக இருக்குது. திஸ் ஒன் கம்மிங் பேக், ஜஸ்ட் கோயிங் பேக். You have to climb up or this way? You can go up. Oh, okay. Thank you. மேடு ஏறுதுல. Straight, yeah. I don't think we can see anything. It's just white, yeah. I don't think, yeah, it's just foggy. That's what they've been telling. They say you can't see anything. It's foggy. We have the worst rainfall since 2000. Yeah. That's what they were saying. 2000 இந்த மாதிரி மழை பெஞ்சது இல்லையா. நாங்கள் வந்த ராசி இப்படி மழை பெய்யுது. என்னால் அவ்வளோ ஹாயாக இருக்குது. மேலே போய்கிட்டே இருக்குது. வீடியோவில் நான் மூச்சு விடுற சத்தம் தான் கேட்கும் போல இருக்குது. வந்துட்டேன். பாத்ரூம். This one Trekkers lie. Another 2 minutes. Just around the corner. Just around the corner. Drones are not permitted. So you always travel together or? எல்லாம் எங்கள் அத்தை மகளுங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. அத்தை மகளுங்களை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, காட்டுக்குள்ளே பூந்து பட் ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த காடு வந்து பார்க்க மோசி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஈரமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, எல்லாம் பாசி பிடிச்சி அந்த மாதிரி இருக்குது. லார்ட் ஆஃப் த ரிங்கில் வருமே அந்த படத்தில், அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி ஃபுல்லாக பனி பாசி பிடிச்சிருக்கு. கல்லுலாம் வித்தியாசமாக, கல்லுங்களாம் என்னமோ ஷேப்பாக இருக்குது பாருங்கள். வித்தியாசம். No. Fast? Oh. That's all. Thank you. ஜோக்காக இருக்குது, இடம் அழகாக இருக்குது.
இங்கே இப்போ மலேசியாவில் உள்ள பிள்ளைங்களாம் வந்துச்சிங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கே 4 மணி நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஓகே ரத்தோ 3000 ஃபீட் ஏறிட்டுமா? சிலுப்பர் போட்டு 3500 பிதுக்கி விட. இந்த இடத்தோட பேர் வந்து காட்ஸ் விண்டோ. ஓகே காட்ஸ் கிரேட் ரிவர் கேனியன் நேச்சர் ரிசர்வ். காட்ஸ்கே வழங்கும். என்ன ஒன்று, நான் சொன்ன மாதிரியே வெள்ளை துணி தான் காட்டுறேன். இங்கே பார்க்க போனால் வியூ தெரியணும், பயங்கரமான ஒரு வியூ இருந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி வியூ காட்ட முடியல. பட் நான் கூகுள் பண்ணி தேடுறேன் இருக்குதான்னு. காட்ஸ் விண்டோட வியூ இருந்துச்சுன்னா, ஆமாம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை எடுத்து நான் ஃபோட்டோவை போடுறேன். உங்களுக்கு தெரியும் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு. பட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வந்து பார்க்காம போகக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் மேலே வரைக்கும் வந்துட்டோம். ஃபுல்லாக வெளியாக தான் இருக்குது. நத்திங் மச். அவன் ஏன் சொன்னா ஒரு வீடியோ செய்யலாம். What is your opinion? On this? Yeah. It's pretty. It's relaxing. Just white. Yeah. But the walk is nice. Nice, yeah, yeah. Walk, I like it. Walk is nice. Very nice. How about opinion about my friend? I think he should be an actor. He should be an actor. Yeah. Don't. He's very funny. Fun. See. Now he's going to the giving birth pose. He has to make content for Yeah, mom. that's the water buffalo giving birth pose. What? Yes. What's going on there? He's giving birth now. It's already time. Yeah, sleeping Buddha. தொப்புல no the buttoning it. Oh no, unbuttoning. ஜிப்பு வேற திறந்துருக்கு. ஜிப்பு வாசப்பா. ஓ நிக்கி மினாச் மாதிரி இருக்கீங்க. நிக்கி மினாச் மாதிரி. கைங்க சரியான சேட்டை. தத்தோ இது சிசேரியனா நார்மல் பர்த்தா? மூலம் ஆபரேஷன் மாதிரி இருக்கு. ஓகே ரத்தோ. பாத்துக்க இறங்குறதோ எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க உங்க மேல. ஆமா உழுவும் போது வலிக்கு விழுந்துடாதீங்க. நல்லா இருக்கு. இல்ல 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 மேலேருந்து இறங்கிட்டோம். மேலே தான் ஒன்றும் தெரியல அப்படின்னோட இறங்கிட்டோம். இப்போ வந்து மொத ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் வந்து மேலே ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க முடியலனாலும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு வந்துடுவோம். இப்போ கணேஷ் மக்கா கணேஷ் வேலையில் இங்கே ஹாலிடேயில் இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனுஷன். வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு தொழிலும் குடும்பமும் இது ரெண்டு தான். வேறு எதுக்காக நம்ம உழைக்கிறோம்? இதுக்காக தான் உழைக்கிறோம், குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க கணேசன்னு. பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டே வேலையும் செஞ்சுக்கிறாங்க, எங்களையும் பார்க்கல, எதுலேயுமே குறை வைக்கல. அவங்க வெரி ப்ரிசிஸ்டனாக இருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சோஃபா மேலே போயிட்டு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெரி நைஸ்லாம்.
இன்னைக்கு போனால் நல்லா குளிராக இருந்துச்சுல. ஃபோட்டோ ஷூட் ஓடிச்சு, அதை பற்றி ஃபோட்டோ ஷூட் ஓடிச்சு. எங்கள் டத்து வந்து கொஞ்சம் படம் எடுத்திருக்காரு. அதை இடையில கொஞ்சம் உள்ளுக்கு போட்டு காமிக்கிறோம். அதை நீங்கள் மின்னல் வேகத்தில் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடும். கண்டிப்பாக போடணும் அது படத்தை. போட்டுரும். அதெல்லாம் வந்து ஹெவியான பீஸு. ஆமாம், கிடைக்காது, அது கிடைக்காது. ஸோ இப்போ போடுவோம், இன்னும் கலரை கழிச்சு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கைங்க எல்லாரும் வந்தனோட இங்கேருந்து சவ் டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஓகே, செம்மையாக இருக்கீங்க, எனக்கே ஆசை வருது. எவ்வளோ சொன்னா? எவ்வளோவா? 500 கட்டிட்டு போங்களா? கஷ்டப்படுறீங்களா? 500 இதோ 500. தத்து அழகாயிட்டாங்க. இல்லை இது போடுவோமா? ஓரேஞ்சு போடுவோமா? அழகா விடுங்க. அப்படியே வச்சு பாருங்க. நல்லா குச்சி வரைக்கும் அடி விடுவோம். தொப்புள் கொடி இருக்கா கேளுங்க, தொப்புள் கொடி. ஐயா அவங்க பாஷையில் ஒரு பாட்டு பாடுங்க. அவங்க பாஷையில் பாட்டு தெரியாது பாட்டு சொல்லுங்க. மூவி காமிங்க. பார்க்காத காசா எடுத்து வாங்க. எவ்வளோ காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க? 200னா எவ்வளோ? 20 இல்லையா? எவ்வளோதான்? 20 இல்லை. அழகா இருக்கீங்க லத்தோ. சாயில்ல கீனி மஞ்சாரோ கீனி மஞ்சாரோ. சரியான சட்டில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து வெறுமணிக்கே சட்டையெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்து கோத்தோட போட்டு ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆக்கி சந்தோஷப்பட்டுக்கிறேன். அழகா இருக்குன்னு சொல்லி. அழகு ஓகே, நான் திருப்பிட்டேன். சட்டை ஒட்டி போடுங்க. இதை போடுங்க. இது என்னோட கத்துக்கு ஓகேவா? இது வந்து என்னோட லஞ்சா. ஜோக்கா இருக்கு. உள்ளுக்கு இடம் இருக்கு மாத்துறதுக்கு. சுலாரு உள்ள இடம் இருக்கு. கட்ட போறாங்க. கட்டுங்க. வேற எடுங்க. வேற இல்லைங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக பாருங்க. வேற பாருங்க. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்க. மாப்பிள்ளை ரெடி. மாப்பா அவரு தான், ஆனால் சட்டை கணேஷோட. மாப்பிள்ளை அவங்க தான். சுல்லாரு ஓகேதான். அதையும் பின்னாடி வேண்டாம். சுகர் மாத்துங்கம்மா. சுகர் இது போடுங்க. அதை கட்டுங்க. எல்லாரும் இது ஜப்தி பண்ணுங்க.
மாத்தியாச்சு ரத்தோ மாத்தியாச்சு பாருங்க எப்படி இருக்காங்க ஆளுலாம். படம் முடிச்சுக்கிறோம். அதோட வாழல யாரு கேட்டாலும் நான் வேட்டையான்னு புலியோட வாளுன்னு சொல்லுங்க. அடிச்சு கேட்பாங்க அப்பயும் சொல்லணும். படம் முடிங்க படம் முடிங்க. வீடியோ இந்த ஊருக்கார மட்டும் இல்லைங்க. இப்படி அப்படி இல்லைங்க. ரைட்டு ஓகே இங்கே இருங்க. எல்லாரும் படம் பிடிச்சிட்டு போங்க ஒரு நாளா. அமிதாப் மாமா இந்த கெட்டப்பில் உங்களை அடையாளமே தெரில. ஐயா ஐயா இந்த கேசரி பேரில் அமிதாப் மாமா ரொம்ப அழகா இருக்காங்களா? ஏர்போர்ட்டில் போட்டு வாங்க, தனி மரியாதை இருக்கும். அந்த கை சரியான சேட்டெல்லாம் அதான் இப்போ சிரிக்க போதுங்க. அதுங்க ரியாக்ஷனை ஷூட் பண்ணுவோம். Yes, there's one local African guy wants. No, there's one local African guy wanna come with us. A local guy. You see? Huh? Yeah, he wants a ride there. Can you see? Can you see him? Can you see him there coming? What's stupid? He's a local. ஏய் நான் சொல்லிட்டேன் ஆப்பிரிக்கன் காய் ஒருத்தவங்க நம்ம கூட வராங்கன்னு. எஸ் சார் ப்ளீஸ் கம் சார். நியூ groom just married. யாரும் கேட்க முடியாது இந்த ஊருக்காரன். நல்லா இருக்கா இல்லை நேற்று பிளான் பண்ணிட்டோம். கேப் டவுன் போகிறதுக்குள்ள அங்கே எல்லாருமே இதே மாதிரி செட் வாங்கி எல்லாருமே போடுறோம். நான் ஷூட் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டேன். எல்லாரும் போட்டோ எடுத்துறாங்க. நோ நோ இப்போதான் வந்துட்டோம் கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும், 7-7:30 இருக்கும். காடு சத்தம். சரி இதுதான் நம்மளோட ஹோட்டலு. ராத்திரி போல் பாருங்க அக்கா ஹோட்டலில். ஸோ டின்னர் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சாப்பிட்றோம். இன்றைக்கி சாப்பாடு வந்து ஃபிஷ் அண்ட் ரைஸ் வெஜ்ஜி வித் பீட்ரூட்டா சவுத் ஆஃப்ரிக்கன் டின்னர். சவுத் ஆஃப்ரிக்கன் டின்னர். இது சைட் டிஷ் வந்துட்டு சோசேஜ், முட்டை. நம்ம டாக்டர் வந்துட்டு பறக்கிறது தாவறதெல்லாம் சாப்பிட மாட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் உள்ளவர். ஸோ அதனால் கரெக்டான ஐட்டமாக வச்சுருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கும் அதுதான். நம்ம குருஜி ஓகேவா சாப்பாடு? குருஜி அருமையாக இருக்குது. இது குருஜியோட பெரிய பையன். அது தத்தோ ஹவுஸ் த ஃபுட்? ஓகே, ஃபுட் இஸ் குட். நம்மளுக்கு மீன், பீட்ரூட் அண்ட் சாலட். வெரி குட் வெரி குட். நெத்திலி பிடி சம்பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஓகே. சிவா அமைதியாக சாப்பிட்டுருக்காங்க. சிவா வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவங்களும் தெரியாமல் நவுத்தி விட்டுருக்காங்க, பேச மாட்டுறாங்க. ஓகே ஃபிஷ்ஷா? ஓகே, நாங்கள் டின்னர் லஞ்சு சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு
அடுத்து யார் பொய் சொல்கிறான்றதை பார்க்கணும். அதுதான் எங்களோட கலை. ஆமாம், அது எங்களோட கலை. அதில் ரொம்ப பூத்தாவாக மாட்டுறது நம்ம டத்தோ தான். நம்பிக்கை இல்லாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் இருந்து பாருங்கள். ஓகே காய்ஸ், மக்கே நாள் ஆயிடுச்சு. என்ன கதைன்னா, இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு சஃபாரி போனோம். நல்லா இருந்துச்சு. நல்லா தான். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ மணி 10 ஆக போகுது. 10 மணிக்கு வந்து கிளம்புறோம். இந்த பாருங்க, கணேசன் போகிறாங்க. கணேசன் அப்படியே கை காட்டிட்டு போங்க. ஸோ 10 மணிக்கு வந்துட்டு ஜோனஸ்பர்க் அடிக்கிறோம். ஸோ இப்போ கைங்க எல்லாம் வந்துட்டு அவசரமாக ஒரு குழியில் போட்டு கிளம்புறோம். இந்த இடத்துல 2000 டோரிபூலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி மழை வந்தது இல்லையா. நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக இப்படி மழை, ஸ்ட்ரெயிட்டாக மழை. வெதர் ஃபோக்கஸ் செக் பண்ண அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் போட்டிருக்கு. இன்னொரு 1 வாரம். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து வெளியாகி ஆகணும். ஸோ இதோட வேனில் ஏறணும்னா 6 ஹவர் ரைடு. 6 ஹவர் அதே மாதிரி தான். 2 ஹவர் எங்கேயாச்சும் நிப்பாட்டி கூப்பிட்டு போவானுங்க. அங்கே போய் தங்கினோட தான் இன்றைக்கி ராத்திரி ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஜிம்பாப்வே கிளம்புறோம். ஜிம்பாப்வே ஓகேவா. இங்கேருந்து கிளம்புறத பார்ப்போம். ஓகே, எல்லோரும் காடியில் வந்து ஏறிட்டோம். மணி ஒரு 10 இருக்குமா லோக்கல் டைம்? 10. ஓகே, 10 மணிக்கு எல்லோரும் ஏறிட்டோம். கைங்கெல்லாம் ஏறி உட்காந்துருச்சிங்க. இப்போ நேராக ஜோனஸ்பர்க் அடிக்கிறோம். ஓகேவா. இன்னும் மழை, வெயிலை பார்த்து 4 நாள் ஆச்சு. இப்போ போய் வெயிலை பார்க்கலாம், எதை பார்க்குறதுக்கு முன்னுக்கு. ஓகே, ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, மணி 1 ஆயிடுச்சு. நம்மளோட டிரைவரு. எஸ். Hi guys, welcome to South Africa. I'm your driver, Percy from Safarlink. Yes. Welcome to 2026. Correct. Enjoy. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக நிறைய கடைங்க, ஃபுல்லாக சாப்பாடு கடைங்க. ஸோ காடி ஓட்டி சும்மா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டு டாய்லெட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். எல்லாம் அழகழகான கடைங்கள இருக்குது. சரி, அப்போ இங்கேருந்து சாப்பிடுவோன்ட்டு கோச்மேனில் நிப்பாட்டியிருக்கோம். இந்த கோச்மேன் அப்படிதான். ஆமாம், கோச்மேன். ஏன் சுடு தண்ணியும் கையெல்லாம் பாருங்க ட்ரை ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி பார்த்துச்சு, ரூபாய் ஏசம். அதான் முதல்ல லோஷனை போடணும். பொண்டாட்டி கல்ல ஒண்டி அம்பிட்டுச்சு. ஏன் போடலை மாட்டிடுவேன் அதோட. ஓகே, நான் முதல்ல லோஷன் போடுறேன். ஆமாம், இதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஓகே தான். சதீஷ், நீங்கள் உங்களிருந்து ஆரம்பிக்கும். இப்போ உடம்புல வெள்ளை கோடு இருக்கா இல்லை கருப்பு கோடு? இதில் கருப்பு கோடு கூட கருப்பு சோ கட்டுங்க. ஓ, அங்கதான் செக் பண்ணணும். ஆமாம், இப்போதான் சஃபாரியிலேருந்து வெளியாயிட்டோம். உங்களுக்கு தெரியும். இந்த கடைக்கு வந்துட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு செகண்ட் ரவுண்டு ஒரு ஜோக்கான ரீப். ரைட்டு, சும்மா சாப்பிட்டுட்டு பத்தலை கொஞ்சோண்டு அது ஒரு டச்அப்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து நேராக ஜோனஸ்பர்க் கிளம்பிடும். ஹோட்டல் போய் செக்இன் பண்ணோம்ல, போய் படுத்து தூங்கணும். கண்ணா நீங்க தான்ப்பா, நீங்க தான். எல்லாரும் முடிச்சு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமாடி தங்கம். இன்னைக்கு மட்டும் உறங்கணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் யாருப்பா சொல்லிக்கொடு இது முடிச்சு இது தாண்டா மோடி முடிச்சு
தாலி கட்டுவோம் மேல கட்டுவோம் நேரம் வந்துருச்சு எங்களா அந்த பாட்டே அந்த மாதிரி முடியாதுல. அவங்க நாளதான் முடிச்சாங்க. சரி கேம் யாரும் விளையாட நத்தவே பாடிக்கிட்டு இருப்பாங்க. பாவு பண்ணி விட்டுருவோம். பாவு பண்ணி நாட்டுக்கு நாளும் தோளும் நிலைத்திட வேண்டும். நிலைத்து செயல்படு என் தோழா. நாடு என்ன செய்தது உனக்கு கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன். இந்த நாளும் உலகம் வாழும் வரையில் எனக்கு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா. லா 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 லாவா? லா லா லீ லீ லூ லூ. சோனிக் தான் அப்பதான் வாங்க. லாவா லா 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 திருப்பி அதான் லாலா கட சாந்தி நீ என்னமோ ஒரு பூத்தி இருங்க. ஆமா லீ முடியும். லீயா ஓகே ஒரு ரன் எடுத்துருக்க 10 முடிச்சு. இல்ல இன்னும் ஆட பண்றேன். 1 2 3 4 சரா வந்து அமைதியா இருக்கு. என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லாலா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன லால எழுதி ஒண்ணுமே வரமாட்டுலாம் மண்டையில. ஓகே ஒரு மேக்கப் போடுங்க. அது படிச்சிட்டாருல அவரு. படிக்க முடியல. அந்த பாட்டு வந்து 2 வரியா பாடணும் ஃபுல்லா. முடியல. தெரியல ஒரு நீங்க பாருங்க. அத பதில் சொல்லுங்க. லைலா காலேஜ் மைனா மச்சம்மா பாட்ட கொஞ்சம் கேட்டுக்கோ. தகிட 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 தகிட. லைலா காலேஜ் மைனா இந்த மச்சம்மா பாட்ட கொஞ்சம் கேளுங்கோ. சரி ஒரு வழி யார்கிட்ட கொடுக்கணும்? காடி ஓட்டுறவனுக்கிட்டயா? கோ 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 யார் இப்ப யாரா இருப்பீங்க? இது 2 நான் அடுத்த வண்டி மிஸ் பண்றதுக்கும் சேர்த்து கொடுக்குறேன். காக்கா கிக்கி கோகோ எது முடியும்? ஆல்ரைட் गाइस. ஜோனஸ்பர்க் வந்தாச்சு. ஏர்போர்ட் கிட்ட இருக்கோம். ஒரு 5-6 அவர் ஓடி ஒரு 4:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். வந்து செக்இன் பண்ணி உள்ளுக்கெல்லாம் உட்காந்து நான் இவ்வளோ நேரமாக யூடியூப்பை ஏற்றலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறவே மாட்டுது. சம்திங் ராங் சம்வேர். இப்போ வரைக்கும் 36% தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதை ஏற்றினதுக்கப்புறம் தான் இந்த பேசுகிற வீடியோவை ஏற்றணும். ஸோ இங்கே பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு ஒரு பசார் போனோம். பசாரில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு ராத்திரி என்னென்னமோ சமைக்கிறேன்னு பிளான் பண்ணிச்சிங்க. அப்புறம் ரொம்ப ஹெவியாக வேணாம், ஏன்னா மத்தியானம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ இப்போ வரும் சேலட் செய்ப்பதுங்க. நம்ம கணேசன் தான் சமைக்க போகிறாங்க. ஸோ சேலட்டு முட்டை அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு ரூமில் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு படுக்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஏந்திரிச்சிட்டு 11 மணிக்குள்ளே ஏர்போர்ட் போயிடணும். ஏர்போர்ட்டுக்கு ஏன்னா நாளைக்கு வந்து ஜிம்பாப்வே போகிறோம். நாளைக்கு வந்து ஜிம்பாப்வே ட்ரிப்பு. விக்டோரியா ஃபால்ஸ்க்கு போகிறோம். ஸோ அதனால் காலையிலே ஏஞ்சிடணும்ல, லேட் ஆக்கக்கூடாது. ஓகேவா? சமைக்கிறத போய் பார்ப்போம். இந்த இடம் வந்து ஒரு மாதிரியான கொஞ்சம் பாஷான ஹவுசிங் ஏரியா. எல்லாம் பணக்காரவங்க வீடாக இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அந்த இடத்துல உள்ள இது ஒரு என்ன சொல்லுவாங்க, புத்திக் ஹோட்டல் மாதிரி. புத்திக் ஹோட்டல் ரூம் எல்லாம் அந்த ஸ்டைல் தான். இங்கே தான் சமைக்கிற ரூம்பு எல்லாமா நம்ம குருஜி இருக்காங்க. எங்கள் இடம்லாம் செட் பண்ணுதுங்க. கணேசனோட ரூம்பு. நம்ம கணேசன் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே மொட்டையை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. வரி குதிரை இறைச்சி, வரி குதிரையை கரெக்டாக. அப்படி பார்த்தா நம்ம டத்தோ என்ன சொல்லியிருக்கணும்,
அதாவது இன்றைக்கு வந்து கோழியை குளிப்பாட்டிக்கிறது. கோழியை வந்து நம்ம குளிப்பாட்டிட்டு இருக்கோம். இந்த ஊர் மசாலா வச்சு நம்ம வந்து கோழி கறி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பா நம்மளுடைய கணேஷோட கைவசம் ஆப்பிரிக்கால வந்து பேசும். அப்படி சொல்லக்கூடாது. கணேசனோட கை பக்குவம் 2 நாள் கழிச்சா நம்ம கையை நக்கணும். ஓகே, கையே கழுவ மாட்டோம். கணேசனோட கை பக்குவம் கையை நக்குவோம். தூக்கத்துல எழுந்து கையை நக்கணும். அந்த லெவலுக்கு இருக்கணும். ஓகே, ஒரு மங்க எடுங்க, சின்ன மங்கு. ஓகே கைஸ், எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு படுக்க போகிறோம். நாளைக்கு வந்து ஜிம்பாப்வே போகிறோம். 1 மணி ஃப்ளைட்டு. ஸோ காலையிலேயே எழுந்துச்சி போனோம். போயிட்டு விக்டோரியா ஃபால்ஸ் போகிறோம். ஸோ எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் லைட்டாக பிஃபோர் வி ஸ்லீப். ஸோ இந்த எபிசோட்டை இதோட முடிக்கிறேன். 4வது எபிசோடில் பார்ப்போம். ஓகே, பாய்.